ஜூன் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார் சுவாதி. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக ராம்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை வழக்கில் அடுக்கடுக்காக பல்வேறு சந்தேகங்களை ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் எழுப்பி வருகின்றனர். இதற்கு எந்த ஒரு பதிலும் போலீஸ் தரப்பிலோ அல்லது அரசு வழக்கறிஞர்களிடம் இருந்தோ அல்லது பிலாலிடம் இருந்தோ இல்லை சுவாதியின் குடும்பத்தினரிடம் இருந்தோ எந்த ஒரு செய்தியும் இதுவரை வெளிவரவில்லை என்பது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. சமீபத்தில் போலீசார் ராம்குமாரை வீடியோ பதிவை ஒப்பிடுவதற்காக புதிய வீடியோவை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து எடுப்பதற்காக அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணையில் நீதிமன்றம் போலீஸ் காவலுக்கு மீண்டும் அனுமதிக்கவில்லை. இதனால் மீண்டும் ஒரு மனுவை போலீசார் இப்பொழுது பதிவு செய்தனர். ராம்குமாரை புழல் ஜெயிலில் வைத்தே வீடியோ பதிவை ஒப்பிடுவதற்காக எடுக்க வேண்டும் என்று புதிய மனுவை தாக்கல் செய்து உள்ளனர். இது குறித்து ராம்குமாரின் வழக்கறிஞர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் அவர்கள் எந்த வீடியோ பதிவை ஒப்பிடப் போகிறார்களோ அந்த வீடியோ பதிவை முதலில் எங்களுக்கு தந்துவிட்டு அதன் பிறகு வீடியோ பதிவு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அவர்கள் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து நினைத்தது போல் வீடியோ பதிவு செய்ய அனுமதி கிடைக்காததால் தங்களால் எதையும் செய்ய இயலாது, நீதிமன்றம் தங்களுக்கு ஒத்துவரவில்லை என்று கருதிய காரணத்தினாலே புழல் சிறையில் வைத்து அவரை வீடியோ பதிவு எடுக்க அனுமதி கேட்டுள்ளனர் என்று குற்றம் சுமத்தினார். தொடர்ந்து அவர் பேசுகையில் சுவாதியின் லேப்டாப் குறித்த கேள்விகளை எழுப்பினார். சுவாதியின் லேப்டாப் என்ன ஆனது, அதில் இருந்த பதிவுகள் என்ன என்பது குறித்த தகவல்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை என்று குற்றம் சுமத்தினார். மேலும் அவர் மற்றும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டார். சுவாதி 14 சிம் கார்டுகளை பயன்படுத்தியதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதை ஏன் வெளிப்படுத்தவில்லை என்று கூறியதற்கு இது குறித்து இன்னும் சில தகவல்கள் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம், எல்லாம் முழுமையடைந்தவுடன் கண்டிப்பாக பத்திரிகையாளர்களிடம் இதை தெரிவுபடுத்துவோம் என்று கூறினார். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஏன் இதுவரைக்கும் மனு தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியதிலிருந்து பல்வேறு முக்கிய தடயங்களும் பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளும் எங்களுக்கு கிடைத்துள்ளன. இவை குறித்து முழுமையான செய்திகளையும் ஆதாரங்களையும் திரட்டிய பின்பு சிபிஐ விசாரணைக்கு கோருவோம் என்று கூறினார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சுவாதியின் தந்தை உண்மையான தந்தை இல்லை என்று அவர் கூறியதும், பிலால் மற்றும் சுவாதி இருவரும் பெங்களூரில் திருமணம் செய்து கொண்டனர் என்றும் தெரிவித்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து தான் டாக்டர்களிடம் கேட்டு அறிந்த விஷயத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியையும் அவர் வெளியிட்டிருந்தார். அது சுவாதி பலமுறை விருப்பப்பட்டு உடலுறவு வைத்திருந்தார் என்ற செய்தியையும் அவர் கூறியிருந்தார். இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலை வழக்கில் மேலும் பல மர்மமான விஷயங்கள் இருப்பது உறுதியாகிறது. அந்த மர்மமான விஷயங்களை மிக விரைவில் இவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலும் எழுந்துள்ளது.